அனைவருக்கும் வணக்கம். மே 8 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர வார அபிஜித் நட்சத்திரம். அதுவும் பராபர வருஷத்தில் வரக்கூடிய, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய முதல் அபிஜித் நட்சத்திரம். மிகவும் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு வர்ற இந்த 24 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் நிறைவேற்றி கொடுக்கப்படும், வெற்றியை கொடுக்கும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இதனால் நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் ஒவ்வொரு முக்கியமான குறிப்புகளும் போட்ட உடனே உங்களுக்கு அப்பப்போ உடனே வந்து சேரும். உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த 28ஆவதாக வருகிற நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னாலே சமஸ்கிருதத்தில் வெற்றி பெறுபவர், அனைத்தையும் சாதிக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள். இந்த முக்கியமான நேரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவரோட மயிலிறகில் மறைத்து வைத்தாராம். ஏன் அப்படின்னாக்கா, இதை பூலோகத்துக்கு அனுப்புனா இங்கே உள்ளவங்க அதை தவறாக அந்த நேரத்தை பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை அவர் மயிலிறகில் பயன்படுத்தி மறைச்சி வச்சுருந்தாராம். மற்ற 27 நட்சத்திரங்களும் ஒரு நாளைக்கு வந்துச்சுனாக்கா மொத்தம் 24 மணி நேரத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 24 நிமிஷங்கள் இருக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான நேரம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரங்களில் வரும். காலை நேரங்களில் வரும், மதிய நேரங்களில் வரும், மாலை நேரங்களில் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை மே 8 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, மாலை 6:24 மணி முதல் 6:48 மணி வரை. அதாவது இந்த 24 மணித்துளிகள் நிமிஷங்கள், அந்த நிமிஷம்தான் நமக்கு முக்கியமான ஒரு வழிபாடு செய்வதற்குரிய மிக முக்கியமான நம்ம நேரமாக அதை எடுத்துக்கணும். அதுவும் முக்கியமான இந்த சந்தியா காலத்தில், அதாவது சூரியன் மறைந்த பிறகு வருகிற இந்த அற்புதமான நேரத்தில் வர்றதுனால மிகச்சிறந்த நட்சத்திர நேரமாக இந்த நேரம் கருதப்படுகிறது. அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தம், சூரியன் கிளம்புறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் மிக முக்கியமான நேரமாக கருதி நம்ம அந்த நேரத்தில் செய்கிற வழிபாடுகள் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அதே போல் சூரியன் மறைந்த பிறகு வருகிற அந்த சந்தியா காலம் அப்படிங்கிறது, நம்ம அந்த வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது, விளக்கேற்றி நம்மளோட கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் இந்த பிரபஞ்சத்தோட உதவியால் உடனே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும், பல வெற்றி வாய்ப்புகளை நமக்கு தேடித்தரும். இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உத்திராட நட்சத்திரத்தோட கடைசி 12 நிமிஷமும் திருவோண நட்சத்திரத்தோட முதல் 12 நிமிஷமும் ஆக மொத்தம் அந்த 24 நிமிடங்கள் தான் அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த முக்கியமான அபிஜித் நட்சத்திர நேரம் பார்த்திங்கனாக்கா மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை கண்டிப்பாக வரும். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம வைக்கிற வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் பார்த்திங்கனாக்கா விரைவிலேயே நிறைவேற்றி கொடுக்கப்படும், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நமக்கு கொடுக்கும். சித்திரை மாதம் பிறந்து, அதாவது பராபவ வருடம் பிறந்து முதல் அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது சுக்கிரவார அபிஜித் நட்சத்திர நேரமாக 3 முக்கியமான நேரங்கள், அதாவது வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரம், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எல்லாம் சேர்ந்து 3 வழிபாடுகள் நம்ம செய்யக்கூடிய 3 பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இன்றைக்கி வாய்ச்சிருக்கு. அதனால் இந்த நேரத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களோட வழிபாட்டு முறையை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அனைத்து லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும், அனைத்து வசதிகளும் வந்து சேரும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும், பண வரவு அதிகரிக்கும், நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மிக உகந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த நாளில் நமக்கு இந்த வழிபாடு நம்ம செய்கிறது, அது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் 6:24 மாலை 6:24 மணி முதல் 6:48 மணி வரை, அந்த 24 நிமிஷம் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை வழிபடக்கூடிய இந்த சுக்கிரவாரம் மற்றும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்
பெருமாளை வழிபடக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எல்லாம் சேர்த்து நமக்கு வர்றதுனால மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அதனால் தவறாமல் இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த முக்கியமான இந்த 24 நிமிஷத்தை இன்றைக்கி பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வழிபாட்டு முறையை செய்யுங்க. உங்களோட வேண்டுதல்கள் என்னவாக இருக்கட்டும், முக்கியமான நியாயமான கோரிக்கைகளை இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது, அதாவது அந்த 6:24 மணி முதல் 6:48 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு மேலே கூட ஆரம்பித்து அந்த 24 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட வேண்டுதல்களை வைங்க. உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்களை, நியாயமான கோரிக்கைகளை வைங்க. அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக இந்த முக்கியமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில், இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நேரத்தில் நீங்கள் பணம் வசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவும் பூஜை அறையில் வச்சுருக்க நோட்டில் நீங்கள் 108 முறை எழுதுங்க. இல்லை எனக்கு 108 முறை எழுத முடியாது, சொல்லதான் அப்படின்னா கண்டிப்பாக 108 முறை பணம் வசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் எழுதுங்க. இந்த சுக்கிரவார மற்றும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம இந்த வார்த்தையை எழுதுறதுனால பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்கும். அதே போல் பண வரவு பெருகி, வருமானம் பெருகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் கமெண்ட்லேயும் நீங்கள் பணம் வசி அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக அமைந்து, பொன்பொருள் சேரக்கூடிய வாழ்க்கையாக அமைந்து, மேலும் மேலும் உயரக்கூடிய வாழ்க்கையாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். முக்கியமாக இந்த 24 நிமிஷத்தை இன்றைக்கி மறந்து விட்டுறாதீங்க. இன்னுமே உங்களுக்கு அடுத்த மாதம்தான் வரும். அதனால் அதுவும் சித்திரையில் வரக்கூடிய இந்த முக்கியமான வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை மறக்காமல் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. சுக்கிர பகவான் அப்படின்னாலே சுக்கிர திசை அடிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி, சுக்கிர பகவானை நம்ம இந்த நாளில் வழிபடும்போது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூட இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம். அதுவும் இந்த பொழுது சாய்ந்த இந்த சந்தியா காலத்தில் நம்ம செய்யும் பொழுது அனைத்து கிரகங்களின் ஆசையும் நமக்கு கிடைக்கும். அதே போல் இன்றைக்கி மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகமும் விஷ்ணு பகவானோட அனுக்கிரகமும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வேண்டுதல்களை வைங்க. பண கஷ்டம், பொருள் கஷ்டம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த வழிபாடை செய்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க. கிருஷ்ண பரமாத்மாவே இதை மயிலிறகால மறைத்த பிறகு பூலோகத்தில் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த நட்சத்திர நேரத்தை அனுப்புனா அவங்க பலன் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நட்சத்திர நேரத்தை அனுப்புனாராம். அதனால் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவையும் நம்ம மனதார நினைத்து நம்ம வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அத்தனை பேரோட அனுக்கிரகம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். சில மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரம் பார்த்திங்கன்னா, ஒன்று விடியற் காலையிலேயே வந்துடும், சில நேரம் மத்தியானத்தில் வரலாம், சில நேரம் பார்த்திங்கனாக்கா நள்ளிரவு நேரங்களில் கூட நம்ம முடியாத நேரங்களில் கூட வரும். அதனால் இந்த மாதம், அதாவது இந்த பரபவானில் சித்திரை மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக, நம்ம வழிபடக்கூடிய நேரத்துக்கு உகந்த நேரமாக அமைந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தை தவற விட்டுறாமல் உங்களோட கோரிக்கைகளை வைங்க. நல்ல ஒரு கோரிக்கைகளை, அதாவது உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த 24 நிமிஷத்தில் இந்த கோரிக்கையை நீங்கள் வைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட அருளாலும், கிருஷ்ண பகவான் மற்றும் இந்த வெள்ளிக்கிழமையினால் மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகத்தாலும், சுக்கிர பகவானோட அருளாலும் உங்களுக்கு அந்த கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அடுத்த அபிஜித் நட்சத்திர நேரம் வர்றதுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒளி மிகுந்த வாழ்க்கையாக அமையும். உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். நீங்கள் வைத்த அத்தனை வேண்டுதல்கள் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயரும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் சேரும். அவங்க இதை பார்க்கும் பொழுது அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்களை சேரும். அதனால் நீங்கள் உங்களால் எத்தனை பேருக்கு முடியுதோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.